சிங்கமும் புத்திசாலி மானும். ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டில் ஒரு வலிமையான மற்றும் பெருமைமிக்க சிங்கம் ஒரு நதியின் அருகே வசித்து வந்தது. அது காட்டின் ராஜா. எந்த விலங்கையும் ஏமாற்றி உணவாக மாற்ற முடியும் என்று நம்பியது. ஒரு நாள் சிங்கம் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்கும் ஒரு இளம் மான் ஒன்றை கண்டது. மான் ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் இருந்தது. எனவே சிங்கம், நான் அதை துரத்தினால் அது தப்பிக்கக்கூடும். என் வேகத்திற்கு பதிலாக என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தது. சிங்கம் தந்திரமாக மானை பார்த்து அன்பாக சிரித்தது. ஓ அன்பான நண்பா, நீ ஏன் என்னை விட்டு ஓடுகிறாய்? நான் இந்த காட்டின் ராஜா. உன்னை ஒரு பெரிய விருந்துக்கு என் குகைக்கு அழைக்க விரும்புகிறேன் என்று கூறியது. மான் இளமையாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலி. சிங்கத்தின் கூர்மையான பற்களைக் கண்டு, இது ஒரு தந்திரமாக இருக்க வேண்டும். நான் அதன் குகைக்குள் சென்றால் நான் ஒருபோதும் வெளியே வரமாட்டேன் என்று நினைத்தது. மானின் புத்திசாலித்தன உற்சாகமாக இருப்பது போல் நடித்து, ஓ வலிமை மிக்க சிங்கமே, நான் உள்ளே வர விரும்புகிறேன். ஆனால் உள்ளேயும் வெளியேயும் கால் தடங்கள் காணும் இடங்களில் மட்டும் நுழைவது எனக்கு பழக்கம் என்று கூறியது. ஆனால் இங்கு குகைக்கு வெளியே உள்ளே செல்லும் கால் தடங்கள் மட்டுமே நான் காண்கிறேன். எதுவும் வெளியே வருவதில்லை என்று கூறியது. சிங்கம் அதிர்ச்சியடைந்தது. எனது ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று உணர்ந்தது. சிங்கம் எதிர்வினையாற்றும் முன் மான் விரைவாக காட்டிற்குள் ஆழமான இடத்தில் ஓடிவிட்டது. மீண்டும் ஒருபோதும் ஏமாறக்கூடாது என்று நினைத்தது. சிங்கம் தனது குகைக்கு வெளியே அமர்ந்து, நான் வலிமையானவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய மானால் நான் தந்திரமாகிவிட்டேன். இனிமேல் நான் மற்றவர்களை குறைத்து எடை போடக்கூடாது என்று நினைத்தது. கதையின் நீதியாக, புத்திசாலித்தனமும் விழிப்புணர்வும் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் குட்டிகளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் கிட்ஸ் வேர்ல்ட் சேனல்.